டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பன்னீர்ல உள்ள நன்மைகள் தீமைகள் பத்தி கேட்டாரு. பன்னீருங்கிறது என்னங்க? நம்மளோட பாலை திரித்து செய்வதே பன்னீர். இப்ப பன்னீர் வந்துங்க, அது வந்து கேசீனுங்கிற ஒரு புரோட்டீனுங்க. புரதம் வந்து இரண்டு வகைப்படுங்க பால்ல. ஒண்ணு கேசின்னு சொல்லப்படுற ஒரு புரதம், இன்னொன்னு வேன்னு சொல்லப்படுற புரதம். ஒரு 80% இந்த கேசீனுங்கிற புரதமும் 15-20% இந்த வேன்னு சொல்லப்படுற புரதமும் தான் நம்ம பால்ல இருக்கிற புரதம். இப்போ பன்னீருங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பால்ல இருக்க பாலை திரிக்கும் பொழுது, பாலை எதை வச்சு திரிப்பாங்க? சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா வினிகரை வச்சு திரிப்பாங்க. திரிக்கும் பொழுது அந்த அந்த பாலில் தயிரில் இருக்கும் புரதம் உடைஞ்சு கேர்டில்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கேர்டில் ஆயிடும். கேர்டில் ஆயிட்டா அதை எடுத்து அதற்கு அழுத்தம் கொடுத்து நம்ம அதை வந்து கெட்டி கெட்டியா செய்வதே அந்த பன்னீர். இப்போ பன்னீர் வந்து இந்தியன் இதுலதான் மாட்டுல தான், நம்ம இந்தியால இருக்கிற மாடுகள்ல தான் இந்த பன்னீரை செய்வது சுலபம். இது வந்து வெளிநாடுகள்ல அமெரிக்கா கனடால இருக்கிற மாடுகள்ல பன்னீர் செய்ய முடியாது. அங்க தான் செய்ய முடியும். ஏன்னா அங்க இருக்கிற பாலோட தன்மை அப்படி, இங்க இருக்கிற மாடுகள் சுரக்கிற பாலோட தன்மை இப்படி. சோ நம்ம பன்னீர், நம்மளுடைய அடிப்படை பால் பொருள்கள்னு பாத்தீங்கன்னா பன்னீரும் பட்டரும் தான் நம்ம பண்ண முடியும். வட அமெரிக்கால இருக்கிற மாடுகள் ஹோல்ஸ்டீன் கவுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாடுகள் எல்லாம் வந்து வே புரோட்டீனும் சீஸும் தான். சீஸ் பண்ணுவாங்க. சீஸோட கழிவு தான் வே புரோட்டீன். சீஸ் வே புரோட்டீன்லாம் பத்தி இன்னொரு பதிவுல பேசுவோம். ஸோ பன்னீர் வந்துங்க பேசிக்கா நம்ம வீட்டுல பாலை வாங்கி திரித்து, அது ரொம்ப சுலபங்க. நீங்க ஒரு யூடியூப்ல பாத்தீங்கன்னாலே பன்னீர் செய்வது எப்படின்னு போட்டீங்கன்னா பாலை வைத்து அழகா யூடியூப்ல வீடியோ இருக்கும். அதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலே வீட்டுல அருமையான பன்னீர் நீங்கள் செய்யலாம். அப்போ பன்னீர் நீங்க வீட்டுல பண்ணும்போது அந்த பால்ல இருக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த கேசின்னு தான் வந்து நாம வந்து பன்னீராக ஆக்குறோம். பன்னீர்ல ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்தீங்கன்னா, தரமான பன்னீரை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 கிராம் வரைக்கும், 15-20 கிராம் பாலை பொறுத்து அதுல இருக்கிற புரதம் இருக்குங்க. ஒரு 17 ஒரு 25 கிராம் கொழுப்பு இருக்குங்க. சோ பன்னீர் என்பது வெறும் புரதம் மட்டுமல்ல, பன்னீர் என்பது கொழுப்பும் சார்ந்ததே. ஏன்னா பன்னீர் செய்யும் போது பாலை வந்து நம்ம பால்ல 80-85% வெறும் தண்ணிங்க. ஸோ கொதிநிலைக்கு கொண்டு வரும்போது தண்ணியில இருக்கிற பால்லாம் எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற புரதத்துல தான் நம்ம இந்த பன்னீரை பண்றோம். அப்ப பன்னீர்ல அந்த பால்ல இருந்த கொழுப்பும் சேரும், பன்னீரில் இருந்த புரதமும் நமக்கு சேரும். ஸோ 100 கிராம் பன்னீர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 15-20-22 கிராம் வரைக்கும் புரதம் வரும். ஒரு 17-18 கிராம்ல இருந்து ஒரு 25 கிராம் வரைக்கும் கொழுப்பும் வரும். ஆனா இது எல்லாமே வந்து அனிமல் புரோட்டீன்னு சொல்றோம் இல்லைங்களா? அனிமல் புரோட்டீனா விலங்கியல் மிருகங்கள் சார்ந்த ஒரு புரதம். அடிப்படையாவே நம்ம நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சைவ புரதத்துக்கும் அசைவ புரதத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா, சைவ புரதத்தில் சிலவித புரதங்கள் சற்றே கம்மி, அதாவது அடர்த்தி அளவும் விகிதாச்சாரமும் சற்றே கம்மி. அதுல நம்மளுடைய நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 3 புரதத்தின் பெயர். அதற்கு பேர் ஐசோலூசின், லூசின் அண்ட் வாலின் அப்படின்னு சொல்லப்படுற 20 புரதம் இருக்குங்க உடம்புக்கு. அதுல 9 புரதம் அதி அத்தியாவசிய புரதம். அந்த அதி அத்தியாவசிய புரதத்துல மிக அத்தியாவசியமாக சதைகளுக்கு தேவைன்னு சொல்றது இந்த லூசின், ஐசோலூசின் அண்ட் வாலின் அப்படிங்க. இந்த 3 புரதம் தான் நம்மளுடைய சதைகளில் 20%. எடை அளவிலும் சரி, கொள்ளளவிலும் சரி, நம்ம மனிதனின் சதைகளில் இந்த 3 புரதம் 20% அடங்கும். அப்போ இந்த புரதம் அதிகமாக உள்ள மிருக புரதம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல் உழைப்பு இருந்தால், நல்ல உடல் உழைப்பு இயற்கையாகவே இருந்தாலும் சரி, உங்கள் பணி காரணமாக இருந்தாலும் சரி, செயற்கையாக நீங்க ஒரு உடற்பயிற்சி போய் செய்தீங்கனாலும் சரி, இது இந்த அனிமல் புரதம் எஸ்பெஷலி இந்த 3 புரதம்
கட்டாயமாக உங்களுக்கு சதைகளுக்கு ஒரு கொள்ளளவும் ஒரு வடிவமும் கொடுக்கும். இந்த கொள்ளளவும் வடிவமும் ஏன் சொல்றோம்னா, அதனால்தான் சின்ன வயசு பசங்க இப்ப வளர்த்தி பருவத்துல பூப்படையும் பியூபர்ட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, பருவம் அடைவதற்கு முன்னால் 15-15.5 வயதுங்க பெண்களுக்கு. அது ரொம்ப சீக்கிரமா வருது. ஆனா 15-15.5 வயதிற்குள் பெண்களுக்கும் 18-18 வயதிற்குள் ஆண்களுக்கும் அவர்களுடைய வளர்த்தி முடிந்துவிடும். இந்த வளர்த்தி பருவத்துல இந்த மாதிரி மிருக புரதம், அது பாலா இருக்கலாம், தயிரா இருக்கலாம், முட்டையா இருக்கலாம், இல்லைன்னா பன்னீரா இருக்கலாம், இது எல்லாமே அருமையான வளர்த்திக்கு ஈடு கொடுக்கும். அவங்க எலும்பு வளரும்போது அவங்க சதைகளும் வேகமா வளரும். ஏன்னா இந்த புரதங்கள் எல்லாமே இந்த பன்னீர்ல ரொம்ப அதிகம். பிளஸ் பாமிட்டிக் ஆசிட்னு சொல்ற ஒரு பெரும் கொழுப்பும் இருக்கு. அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். புரதத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பன்னீர் புரதம் என்பது இதுவே. ஸோ மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் எல்லாருன்னா, இட்ஸ் அ ஹை கேலரி ஃபுட், இட்ஸ் நாட் அ லோ கேலரி ஃபுட், இட்ஸ் லோ கார்ப் ஃபுட். மாவு சத்து கம்மியே ஒழிய எரிபொருள் அடர்த்தி கம்மி என்று தப்பாக புரிந்து கொள்ள கூடாது. என்ன மாவு சத்து அது கிடையாது. லோ கார்ப் டயட்ல இருக்கணும் நான் டாக்டர்னா அது சிறந்த ஒரு உணவு. ஆனா இது எல்லாமே நம்ம வீட்டுல பாலை பண்ற வரைக்கும் தான். இது நான் சொல்றது எல்லாமே வீட்டுல செய்யற பன்னீருக்கு, பாலை திருச்சி பண்ணும்போது சொல்ற பன்னீருக்கு மட்டுமே பொருந்தும். கடைகளில் வாங்கும் பன்னீருக்கு இது அநேகமாக பொருந்தாது. ஏன் அப்படின்னா, கடையில வாங்குற பன்னீர்ல இப்ப நீங்க வீட்டுல உங்க அம்மாவோ அக்காவோ யாரோ பண்றாங்க, உங்க துணைவி யாரோ பண்றாங்க அப்படின்னா அந்த பன்னீர் வந்து அப்படியே உதிரும். ஏன் உதிரும்னா புர்ஜியா தான் வரும். கடைகள்ல வர பன்னீர் டிக்கா மாதிரிலாம் வராது. ஏன் வராதுன்னா, நம்ம வீடுகள்ல இந்த ஃபில்லர்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. கால்சியம் ஃபில்லர்ஸ், கார்ன்ஸ்டார்ச், பாம் ஆயில், இந்த மாதிரி ஜெலாட்டின், இந்த மாதிரியான ஃபில்லர்ஸை நம்ம போட மாட்டாங்க. ஃபில்லர்ஸ் போட்டா என்ன ஆகும்னா, பன்னீர் வந்து நல்லா கியூபா திக்கா வரும். அதனாலதான் நீங்க கடைகள்ல சாப்பிடுற பன்னீரே அல்ல அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய பன்னீர் டிக்கா கொடுப்பாங்க. அதை ஒண்ணு அழுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு அழுத்தினீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, ரப்பர் மாதிரியே இருக்கும். அந்த பன்னீர்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது வெறும் மாவு சத்து அதில் கட்டாயம் சேரும். ஏன்னா கார்ன்ஸ்டார்ச் போடுவாங்க. கார்ன்ஸ்டார்ச் போட்டாங்கன்னா என்ன ஆகுங்க, அது ஒரு மாவு சத்து, கால்சியம் ஃபில்லர்ஸ், மாவு சத்து. ஸோ இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஹை புரோட்டீன், ஹை ஃபேட், ஹை கார்ப் டயட் ஆயிடும். ஸோ நம்ம அது இல்லாம நம்ம அதை வந்து பன்னீரை வந்துங்க நிறைய நேரங்கள்ல இந்த பன்னீர் ஃப்ரை எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. பன்னீர் அது வந்து அப்ப அந்த பன்னீர்ல இருக்கிற கொழுப்பும் இல்லாம அந்த ஃபில்லர்ல போட்ட பாம் ஆயில்ல இருக்கிற கொழுப்பு சேர்ந்து அதை பொருத்தி எடுத்த பாம் ஆயிலும் சேர்ந்து அது ஒரு ஹை ஃபேட் டயட் மாதிரி மாறிடும். ஆனா நம்ம மனது என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நமக்கு அது ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிற ஒரு தப்பான புரிதலை ஏற்படுத்திடும். அதனால பன்னீர் சாப்பிடும் போது இந்த ஒரு சிம்பிளான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல அதை வந்து அந்த பன்னீர் செய்யும் போது எவ்வளவுக்கெவ்வளோ அதுக்கு ஹெவி ப்ரெஷர் கொடுத்து தம் கட்டுறீங்களோ வீட்டுல, அவ்வளவுக்கெவ்வளோ அது ஓரளவுக்கு கெட்டிய கியூபா வரும். பட் வெளியில சாப்பிட்டீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தக்க முடிவுகளை எடுக்கணும். இந்த பன்னீர் வந்து எந்த வயதினரெல்லாம் சாப்பிடலாம்? கட்டாயம் வீட்டுல செய்த பன்னீரா இருந்தா கண்ணை மூடிக்கோங்க. 100 கிராமுக்கு ஒரு 20 கிராமாவது புரோட்டீன். ஸோ அந்த புரோட்டீன் வந்து கட்டாயம் வந்து வளர்ச்சி பருவத்துல எந்த ஒரு வேதியியல் தவறுகளும் பிரச்சனைகளும் இல்லாத வளரும் குழந்தைகளுக்கு, விளையாடும் குழந்தைகளுக்கு, நீச்சல் குளத்துல ரொம்ப நேரம் செலவு செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே பன்னீருங்கிறது ஒரு நல்ல அது அசைவ புரதம்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை, அது அசைவ புரோட்டீன்னாலும் அது சைவமாவே ஆயிப்போச்சு. சைவ ஹோட்டல்களே கிடைக்குது. அதனால சைவ புரதமாவே வழக்காடலுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்ப அது கட்டாயம் வளர்த்தியை கொடுக்கும். ஏன்னா அசைவ புரதம் வந்து மிருக புரதம், அனிமல் புரோட்டீன் எல்லாத்திலையுமே நான் சொன்னேன் இல்லைங்களா, லூசின், ஐசோலூசின் அண்ட் வாலின், இந்த 3 புரதத்தில் முக்கியமா இந்த லூசின் அதிவேகமாக இன்சுலினை தூண்டக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு புரதம். அதான் என்னன்னா, சர்க்கரைக்கு அப்புறம், குளுக்கோஸ்க்கு அப்புறம் அதிகமா இன்சுலினை தூண்டக்கூடிய ஒரு தாது பொருள் எதுவென்றால் அது இந்த லூசின்ங்கிற புரதம் தான். அந்த லூசின் அதிகமா இருக்கிற ஒரு அசைவ புரதம் பன்னீர் இந்த கேஸ்ல
அந்த பன்னீர் டிக்கா சாப்பிடும் போதோ, பன்னீர் 65 சாப்பிடும் போதோ, வீட்டில் பன்னீர் புலாவோட பன்னீர் நிறைய வச்சு சாப்பிடும் போதோ, அந்த பன்னீர்ல இருக்கிற அந்த லூசினுங்கிற புரதம் இன்சுலினை அதீதமாக தூண்டி வளர்ச்சி பருவத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப 18 ஒரு 25 வயது 30 வயதுக்குள்ள இருக்காரு ஒரு ஆண்மகன், பெண் யாரா இருந்தாலும், இவங்களுக்கெல்லாம் உடற்பயிற்சி செய்யணும், உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, இல்லை உடற்பயிற்சி கூடத்துக்கு போறாங்க, ஸ்விம்மிங் போறாங்க, சைக்கிளிங் போறாங்க, ட்ரெக்கிங் போறாங்க. இந்த மாதிரி மிச்சப்படி வேற எந்த வேதியியல் தவறுகளும் இல்லை, பிரச்சனைகளும் இல்லைங்கிற பட்சத்துல அவங்களும் கட்டாயம் பன்னீர் சாப்பிடலாம். ஆனா பன்னீர் அப்ப என்ன சாப்பிடணும்னா, நீங்க உயரம் வளர்வதுங்கிறது நின்ன பிற்பாடு, அதான் சொன்ன 18 வயசு ஆண்களுக்கும் 15 வயது பெண்களுக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட கேலரி பேலன்ஸ், எனர்ஜி பேலன்ஸ் இருக்கும். எனர்ஜி பேலன்ஸ்னா ஒரு சராசரியாக சுமாராக வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு, முழுமையா வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதனுக்கு 2000 2200 கிலோ கேலரி அளவுக்கு தான் எரிபொருள் தேவை. இந்த எரிபொருளை எப்படி உடைச்சுக்கலாம்னா, நீங்க 1 கிராம் மாவு சத்துக்கு கிட்டத்தட்ட 4 கிலோ கேலரி, 1 கிராம் புரதச்சத்துக்கும் 4 கிலோ கேலரி. ஸோ மாவு சத்துக்கும் இருந்தாலும் சரி, புரதச்சத்தா இருந்தாலும் சரி, 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரி தான். கொழுப்பு சத்துக்கு மட்டும்தான் 1 கிராமுக்கு 9 கிலோ கேலரி. அதனால்தான் கொழுப்பு சத்து நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களோட 2200 கிலோ கேலரியை சுலபமா அடைஞ்சிருவீங்க. ஆனா இந்த 2200ல 2200க்குள்ள நம்ம எரிபொருள் தேவையை வைக்கணும். இந்த வளர்ச்சி பருவத்துல நாம இருக்கும் பொழுது இந்த பன்னீர் மாதிரியான புரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னா, உங்களுடைய உயரத்தை கணக்கெடுங்க, எவ்வளவு சென்டிமீட்டர்னு நீங்க பாருங்க. இப்ப நீங்க ஒரு 160 170 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா, பொதுவையில ஒரு சில நேரங்கள்ல நடக்கிற தவறு நாங்க என்னன்னு பார்ப்போம்னா, ஒரு மருத்துவம் சொல்லி கொடுக்குற அளவுல சொல்றேன். பொதுவையில நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் 1 கிலோகிராம் பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அது தவறான செய்திங்க. உங்களுடைய உசித்தமான உடல் பருமனுக்கு தான் அது பொருந்தும். உசித்தமான உடல் பருமன் என்பது ஐடியல் பாடி வெயிட். ஐடியல் பாடி வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய உயரத்தில் சென்டிமீட்டரில் 100ஐ கழிக்கவும். இப்ப 170 சென்டிமீட்டர் இருந்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் கழிச்சிருங்க. 100 கழிச்சீங்கன்னா 170ல 100 கழிச்சீங்கன்னா 70 இன்டூ பாயிண்ட், அதாவது 90/100. ஸோ இன்டூ 0.9 பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65ங்கிற ஒரு எண்ணுக்கு சேருவீங்க. 63ல இருந்து 65 கிலோவிற்கு தான் நீங்க இருக்கணும். 170 சென்டிமீட்டர் இருந்தீங்க அப்படின்னா 65 உங்களுடைய உசித்தமான உடல் பருமனுக்கு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் பர் கேஜி ஆஃப் ஐடியல் பாடி வெயிட். இந்த காணொலியில இந்த செய்தியை மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா போதும். மிச்சப்படி இந்த 2 கிராம் சாப்பிடுங்க, 3 கிராம் சாப்பிடுங்க, 6 முட்டை சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்றவங்களுக்கு தான் பதில் சொல்லணும், நாங்க சொல்ல முடியாது. இதெல்லாம் நாங்க சொல்லிங்க. 2016ல இந்த உடம்புல புரதம் எப்படி உடையுது, என்ன நம்ம உடம்பே ஒரு புரதங்க, முடியில இருந்து நகம் வரைக்கும் எல்லாமே புரதங்க. இந்த புரதம் எப்படி உடைந்து, எப்படி செரிமானமாகி, எப்படி நம்ம பயன்படுத்திய புரதமே மீண்டும் சுழற்சிக்கு ரீசைக்கிள் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்ச பெருமகன் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்காலருங்க. அவர் பேரு யோஷினோரி ஒஷுமின்னு பேருங்க. 2016 2017 தெரியலங்க, நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின். அவரே என்ன சொல்றாருன்னா, அதாவது அவர் தானுண்ணித்தனம், ஆட்டோஃபாஜி, அதாவது புரதம் தானாகவே நம்ம உடம்பு எப்படி சாப்பிட்டு அது எப்படி மீண்டும் சுழற்சிக்கு வருதுன்னு கண்டுபிடிச்ச பெருமகன். அவரே 0.6ல இருந்து 0.8 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான் சொல்லணும்னு சொல்றாரு. அவர் ஆட்டோஃபாஜி ஜீன் 1 2 3 4 5 6 7 8ன்னு 8 யாரும் கண்டுபிடிக்காத மரபணுவை கண்டுபிடிச்ச பெருமகன். அவரே 0.6ல இருந்து 0.8 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான் சாப்பிடணும்னு அவரே சொல்லும் போது நாம எல்லாம் கேட்டுக்கிறது நல்ல பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன்.